வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா பக்கோடாக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் குட்டி குட்டி அரிஞ்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு, கடலை மாவு ஒரு அழகு கடலை மாவு. அதே மாதிரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சில்லி பவுடர், சோம்பு பவுடர் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் ஆப்ப சோடா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம், பிஞ்சு சோளம் இருக்குல்ல, ஸ்வீட் கார்ன், அது கொஞ்சம் உதிர்த்து போட போகிறோம். பச்சரிசி மாவு கொஞ்சம் போட போகிறோம். அவ்வளோதாங்க, அருமையான பகோடா ரெடி. பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். முறுமுறுப்பாகவும் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெய் இழுக்காது. அதனால் எப்பயுமே நம்ம பக்கோடாவில் கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டுக்கிறது நல்லது. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை தான் எடுத்துகிட்டு வந்து நல்லா அந்த குருவை நறுக்கி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு இதையும் பக்கோடாவில் ஆட் பண்ணிப்போம். கேரட்டை விட ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்றாங்க முருங்கைக்கீரை, அதனால் இதையும் நம்ம கொஞ்சம் போட்டிருக்கேன். உடம்புக்கு ஹெல்த்து, குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தாக இதுமாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இதுமாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வெறும் பொரியல்லாம் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பக்கோடாவில் போட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சோளம், ஸ்வீட் கார்ன் பாருங்கள், ஒரு பொடி ஸ்வீட் கார்ன் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம். குழந்தைங்கிட்ட கொடுத்தா ஈஸியாகவும் கட் பண்ணுவாங்க பாருங்கள். போர்க்கு வச்சு எங்கள் பேத்தி அழகாக எடுத்து அதில் எடுத்து போடுறா. ஒரு பொடி போட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை. நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு ஒரு பொடி சோளம் போட்டால் போதும். எல்லாமே போட்டு ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பக்கோடா சுட்டு எடுத்துடலாம். எடுத்துகிற அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் இன்னொருத்தர சொல்கிறேன். நம்ம கடலை மாவு எடுத்துக்கிட்டோம், ஒரு அழாக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டோம், 4 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிட்டோம், ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால் கொஞ்சம் முருங்கைக்கீரை நம்ம பறிச்சிட்டு வந்து ஒரு 4 கொத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இல்லை. அதே மாதிரி சோளம், ஸ்வீட் கார்ன், அதுவும் நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்து போட்டிருக்கோம். வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயம், உப்பு, சில்லி பவுடர், சோம்பு எல்லாம் போட்டாச்சு. பக்கோடாக்கு மாவு பிசைஞ்சிட்டு உதுத்துட வேண்டியதான். சூப்பரான எம்மியான ஸ்ட்ரென்த்தான ஒரு சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷுங்க. இன்றைக்கி சாம்பார் சாதம் தான் எங்கள் வீட்டில். அது சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இந்த பக்கோடா தான். இதில் நம்ம கரெக்டாக ரொம்ப தண்ணியை ஊற்றாமல் உதுத்து விடுற அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு பக்கோடா சுட ஆரம்பிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டோம். இதில் வந்து நம்ம அரிசி மாவு எல்லாம் போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் நெய் கூட விட்டுருக்கேன். நான் கொஞ்சம் காரம் போல் தெரிஞ்சுது, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். பக்கோடா வந்து இது மாதிரி உதுத்து விட வேண்டி தான். சூப்பரான கார்ன் முருங்கைக்கீரை போட்டு கலந்து பக்கோடாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், அவங்களோட ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மொறுன்னு பக்கோடா ரெடி ஆனோடனே எடுக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். கார்ன் முருங்கைக்கீரை போட்ட பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா எண்ணெயாக சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதில் நம்ம முருங்கைக்கீரை போட்டதால் நான் கருவேப்பிலை போடலை. முருங்கைக்கீரை போடலை அப்படின்னா நிறைய கருவேப்பிலையும் நம்ம இப்படி போடலாம். ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப ஈஸியாக வெந்துடுங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரையும் நல்லா வெந்துடும். கலர் பாருங்கள், கலர்ஃபுல்லாக எவ்வளோ பார்க்கறதுக்கே எம்மியாக இருக்கு பாருங்கள். அந்த பக்கோடா நீங்கள் யாருமே செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க, செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன்லேயும் முருங்கைக்கீரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கடலை மாவில் பக்கோடா செய்கிற மாதிரியே தான். ரொம்ப எம்மியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட்டில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.
எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு செய்கிறேன். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. முறைன்னு நல்ல முருகலாக அடித்து எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் இருந்துன்னு வச்சுங்களேன், இது கடியில் போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது இழுத்துரும். நம்ம அரிசி மாவு நிறையா போட்டிருக்கிறதால எண்ணெய் இழுக்காது அவ்வளவா. இருந்தாலும் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டிங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற எண்ணெயையும் அது இழுத்துரும். எண்ணெயே குடிக்காது இது. எப்படி வேகுது பார்த்தீங்களா? கொதிச்சு நல்லா பொங்கி பூரிச்சு நல்லா கொதிச்சு கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும் பரட்டி விட்டு நல்லா வேக விட்டு முறுன்னு எடுத்தால் சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா கரகர முறுன்னு சூப்பராக இருக்குது. சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். நல்லா கேட்குதுங்களா? அருமையான முருங்கைக்கீரையும் ஸ்வீட் கார்ன் சோளமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க, குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.